பொதுவாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது வந்து உலகம் பூராவுமே பெருமையாக பேசிக் கொள்ளப்படுது. தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழாவாக புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு பிரதான ஒரு தெருவை வழிமறித்து 2 நாட்கள், கிட்டத்தட்ட 3 நாட்கள், வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து இந்த விழா நடைபெறுகிறது என்று பெருமையாக உலகம் பூராவுமே பேசிக் கொள்ளப்பட்டது. அப்படியான ஒரு நிகழ்வு சென்ற வருடம் ஒரு அசம்பாவிதம் காரணமாக நடைபெறாமல் இருந்தது. எனவே இந்த வருடம் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அனைத்து தமிழ் மக்களுமே விரும்புகிறார்கள். பொதுவாகவே எல்லா இடங்களிலுமே பேசிக்கொள்ளும் பொழுது இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றாக சேர்வதற்கான, தமிழர்கள் ஒன்றாக சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு, இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அந்த வீதியிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற ஒரு இடமாகத்தான் அந்த இடம் அமைகின்றது. அப்படியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அத்துடன் அந்த நேரத்தில் புறக்கணிக்க சொல்லி கேட்ட 2 அமைப்புகள், ஒரு அமைப்பு, ஒரு குழு, ஆனால் எங்களுக்கு முகம் தெரிஞ்ச அமைப்புகள் அவைகளை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான முயற்சிகளும் பேசிக்கொண்டும் இருக்கின்றோம். நல்லதை நடக்கும் என்று இந்த முறை அப்படியே தொடர்ச்சியாக இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்காது என்று நம்புகிறோம். அதற்கான பெரும்பாலான முயற்சிகளை செய்து வருகிறோம். அதில் பேச வேண்டியவர்கள் கண்ணுக்கு தெரியாத போடுறவர்களை எங்களுக்கு தெரியாத அவர்களுக்கும் யாரோடையும் பேச தயாரா இருக்கிறோம். நாங்கள் ஆபீஸ் வச்சிருக்கிறோம், வருஷமாக ஆபீஸ் வச்சு நடத்தி வருகிறோம். யாரோடையும் பேச தயாரா இருக்கோம், விளக்கங்கள் அளிக்க தயாரா இருக்கிறோம், செப்பட தயாரா இருக்கிறோம். ஸோ யாருக்கும் வித்தியாசமான கருத்துக்கள் இருப்பின் உங்களை தொடர்பு கொண்டு பேசுமாறு கேட்டுக்கொள்வோம். போன வருடம் சில சம்பவங்கள் நடைபெற்றது, சில காரணங்கள் கூறப்பட்டது. அதற்கான விடயங்களை பலமுறை வலியுறுத்தி அதற்கான விளக்கங்களும் அதற்கான மன்னிப்புகளையும் கோரி அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடையும் பேசி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சிலருடன் தொடர்பு பேசி வருகின்றோம். பல எதிர்ப்புகள் வெளியே வந்த நேரத்தில் நாங்களாகவே போலீஸ் இதை கூட்டியிருந்தோம். டொரண்டோ போலீஸ் டியூட்டி ஆபீசர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கான கட்டணங்களை செய்து பெரும்பளவு செலவழிக்க வேண்டி வந்தது. அது கம்யூனிட்டியான இது ஒரு லாப நோக்கமற்ற முயற்சி. இதனால் லாபத்தை ஈட்ட முடியாது. ஃப்ரீ ஈவென்ட், லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் அது பணமாக வந்து முடியாது. ஏனென்றால் அது ஃப்ரீ ஈவென்ட். பெரும் பணம் டொரண்டோ போலீஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் செலவிடும் பட்சத்தில் இதனை சிறப்பாக செய்ய முடியாது. இந்த ஊடகவியலாளர்கள் சிலருக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதில் சில கோபத்தில் சிலர் கதைத்திருந்திருக்கலாம். அதற்கும் கனடிய தமிழர் பேரவைக்கும் எந்தவித சம்பந்தம் காலமா நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா செய்து வந்திருக்க வெளிநாடுகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள். டொரண்டோ GTA பகுதிகள் மட்டுமில்ல, மொன்ட்ரியால், வான்கூவர் மாதிரியான இடங்களில் இருந்தும் இந்த நாளை குறித்து வைத்து வருகிறார்கள். இது மட்டுமில்ல, ஆயிரக்கணக்கோர் அமெரிக்காவில் இருந்தும் வருகிறார்கள். வருகை கூடி வந்திருக்கிறது. தமிழர்கள் அங்கே எல்லாரும் பறந்து இருக்கிறார்கள், நகரங்களில் இருக்கிறார்கள். அவர்களும் இதில் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். எல்லாரும் கூடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது. இதில் எந்தவித உண்மைகளும் இல்லை. என்னுடைய இலங்கை அரசாங்கத்தின் தொடர்பு என்றோ ராஜபக்ச சொன்ன எந்த வித உறவும் இல்லை. கனடிய தமிழர்கள் 25 வருடங்களாக 25 வருடங்களாக பூர்த்தி செய்ய போகிறது. இதில் நாங்கள் பல திட்டங்கள் செய்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தின் தடைகளை கொண்டு வருவதற்கும் அந்த போர்க்குற்றம் செய்த இவர்களுக்கு தடைகளை கொண்டதற்கு முன்னின்று உழைச்சிருக்கிறோம். அதுக்கான நாங்கள் உரிமை கூட கோருவோம் அந்த இதை செய்ததற்கு. அதனால் அந்த மாதிரியான இதுகளுக்கு எந்த வித உண்மைகளும் இல்லை. அந்த ஒரு படம் ஒன்று மஹிந்த ராஜபக்சவுடன் எடுக்கப்பட்ட இமாலயா டிக்ளரேஷன் என்று இமாலய பிரகடனம் சம்பந்தப்பட்ட ஒரு படத்தில் இருந்தது. அதை பிழை என்றது முழுமையாக உணர்ந்து அதனை நாங்கள் மன்னிப்பும் கோரியிருந்தோம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியிலே கனடிய தமிழ் பேரவையின் நிர்வாக இயக்குநரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். டன்சன் துரை ராஜா அவர்கள், வணக்கம். வணக்கம் சந்திரன். எப்படி இருக்கிறீர்கள்? சிறப்பாக இருக்கு. சரி, இன்றைய இந்த நேர்காணலின் முக்கிய காரணம், வருகின்ற மாதம் வழமையாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் திருவிழா நடைபெறுகின்றது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடைபெற இருக்குதா? அப்படியாக இருக்கின் எந்தெந்த நாட்களில் நடைபெற இருக்கின்றன என்ற விவரத்தோடு நாங்கள் தொடங்குவோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 23, 24 தேதிகளில் நடைபெற உள்ளது. எப்போதும் போல் மாக்கம் வீதியில்
ம்ஹ்ம். மேக்னிக்கலுக்கும் பாஸ்மோருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நடைபெற இருக்கிறது. அப்ப அது வழமையாக நடைபெறுவது ஒன்று அதே இது. மக்னிகளுக்கும் பாஸ்மோருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே மார்க்கம் வீதியிலே தான் நடைபெற இருக்கின்றது. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். சரி, குறிப்பாக சொல்லுங்கள். சென்ற வருடம் இந்த நிகழ்வை புறக்கணிக்க சொல்லி சிலர் புறக்கணிப்பாளர்கள் புறப்பட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார்கள். அதேபோன்ற சூழ்நிலை இந்த ஆண்டும் உருவாகலாம் என்று நினைக்கிறீர்களா? அப்படியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அது ம்ஹ்ம். அத்துடன் அந்த அந்த நேரத்தில் புறக்கணிக்க சொல்லி கேட்ட 2 அமைப்புகள், ஒரு அமைப்பு, ஒரு குழு, ஆனா எங்களுக்கு முகம் தெரிஞ்ச அமைப்புகள் அவைகளை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான முயற்சிகளும் பேசிக்கொண்டும் இருக்கின்றோம். ம்ஹ்ம். ஒரு சுமூகமான இது வரும் என்று நம்புகிறோம். ம்ஹ்ம். அத்துடன் மக்கள் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் இதை செய்வதற்கு. எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்புகிறோம். ஆமாம். அதாவது புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு இப்படியான திருவிழா ஒன்று கனடாவிலே நடைபெறுவதற்காக இங்கே கனடிய அரசாங்கம் அதுக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. இந்த அனுமதியை பெறுவது என்பது மிக சிரமமான கடமையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கனடிய தமிழர் பேரவை இந்த அனுமதியை பெற்று இந்த திருவிழாவை நடாத்துகின்றது. எனவே எப்படியான சிக்கல்களுக்கிலிருந்து இதை மீண்டு நீங்க இதை தொடர்ந்து நடாத்துகிறீர்கள்? இது தமிழருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வு. அதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. பல திட்டமிடல்கள், பல்லாண்டு வேலை திட்டத்தில் இதில் நடைபெற்றது. இது நாங்கள் முந்தைய 10-20 வருடங்களுக்கு முன், 20 இல்லை, அதை விட அதிகமானவர் முன்னே எல்லாரும் ஒரு கனவாக இருந்தது. பல வெற்றிகரமான சமூகங்கள் திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி தமது அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போவதற்கு, தமது கலை கலாச்சாரத்தை கொண்டு போவதற்கான முயற்சியாக செய்திருந்தார்கள். அதை நாங்கள் அறிந்திருந்தோம். அது தமிழ் உண்மையான மொழி மட்டுமில்லை, சிறப்பான சில அம்சங்களை கொண்டிருந்தது. இதை வெளியால் எல்லாருக்கும் கொண்டு வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஆவலங்களுக்கு இருந்தது. ஆனாலும் போர்ச்சூழல் இலங்கையில் மிக மோசமான காலகட்டங்கள் இருந்தபடியினால் அதுகளை பற்றி திட்டமிட்டு செயற்படுத்த முடியவில்லை. 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த பிறகும் சில வருடங்கள் அதை பற்றி யோசிக்க முடியவில்லை. அதிக கடிபடுகளை எங்கள் மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதற்கான திட்டமிடலில் நாங்கள் இங்கே இருக்கிற பல திருவிழாக்கள், இந்த பகுதிகளில் ஸ்காப்ரோவில் அதிக தமிழர்கள் இருக்கிறார்கள், அதுக்கிட்ட இருக்கிற பெரும் திருவிழாக்களில் நாம் சேர்ந்து அவர்களிடம் இதை பழகி அவர்களுடன் தொடர்புகளை ஏற்பட்டு அவர்களின் உதவியுடன் 2015ஆம் ஆண்டு தமிழர் திருவிழாவை முதல் முறையாக நிகழ்த்தியிருந்தோம். அது நாங்கள் எதிர்பாராத பெரும் வெற்றியை கண்டது. மக்கள் ஆதரவு பெருமையாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் 10 வருஷம், இது 11ஆவது வருஷம், 2 வருஷங்கள் கோவிடால் வேர்ச்சுவலாகவும் ஒரு டிரைவின் முறையிலும் செய்யப்பட்டிருந்தோம். மற்ற முறைகள் எல்லாம் மாக்கம் ரோடுகளில் முதலாவது வருடம் மார்னிங் சைடிலும் மாக்கம் ரோடிலும் செய்து வந்திருக்கிறோம். இது மிகவும் சிறப்பாகவும் ஒருவித அசம்பாவிதங்களோ ஒதுவதும் இல்லை, எல்லாரும் பெருமைப்படக்கூடிய மாதிரியும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நடைபெற்று வந்தது. துரதிர்ஷ்டவசமாக போன வருடம் சில சம்பவங்கள் நடைபெற்றது, சில காரணங்கள் கூறப்பட்டது. அதற்கான விடயங்களை பல முறை வலியுறுத்தி அதற்கான விளக்கங்களும் அதற்கான மன்னிப்புகளையும் கோரி அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடையும் பேசி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சிலருடன் தொடர்பு பேசி வருகின்றோம். ஸோ எல்லோரும் தமிழ் இது விடயம் சரியா ஒற்றுமையாக இது செய்யப்பட வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும், இதால் தமிழ் கம்யூனிட்டி பெரும் பலனை அடைய வேண்டும் என்ற ஆவல் பலர் மத்தியில் இருக்கிறது. அதனால நல்லது நடக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சரி, இப்பொழுது சென்ற வருடம் இந்த நிகழ்வெல்லாம் திகதிகள் எல்லாம் குறிக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதற்கு முன்பதாகத்தான் இந்த புறக்கணிப்பு நடைபெற்றது. எனவே இந்த புறக்கணிப்பின் பொழுது காவல்துறையினர் பெருந்தொகையாக குவிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அதனால் அதாவது அரசாங்கத்துக்கு கூடுதலான பணம் செலவாகி இருக்கும். எனவே இந்த முறை இந்த அனுமதியை பெறுவது உங்களுக்கு சிரமமாக இருந்ததா அரசாங்கத்திடம்? இந்த அனுமதி பெறுகிறது கனடிய தமிழர் பேரவை இந்த ஹோஸ்ட் ஆர்கனைசேஷனாக ஒரிஜினலாக ஆரம்பிக்க பல சவால்களே இருந்தது. இலகுவாக எங்களுக்கு தரவில்லை. அது ஒரு திருவிழா நடப்பது சிட்டியையும் அதுவும் ஒரு பெரும் தெருவை, முக்கியமான ஒரு தெருவை இடைமறித்து 3 நாட்கள் செய்வது.
அது சரியான கணக்கு பெர்மிட்டுகள் கணக்கு இதுகள் எல்லாம் இருக்கிறது. சரியான நோக்கமாகத்தான் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். ஒரு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள செய்யறதோ ஒரு பார்க்ல செய்யற மாதிரி இல்லை. அதனால எல்லா வித இதுகளும் ஹெல்த்துகள்ல இருந்து எல்லா விதமும் சரியான ஒரு ஹை இது அட்டென்ஷன் கொடுப்பார்கள். ஆனால் அதுகளை நாங்கள் பழக்கப்பட்டு அதனை சரியாக செய்து அதற்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பார்ட்டியாக செய்து வந்திருந்தபடினால் எங்களுக்கு ஒரு பெர்மிட்டை எடுப்பது சிரமமாக இருக்காது. அது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எடுத்ததை நாங்கள் சரியாக செய்வோம், அதில் பிழைவிடாமல் அதை சரியான பொறுப்புணர்வுடன் செய்வோம் என்று சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம் பல இடங்களில். அதற்கு நாங்கள் பாராட்டுகள் மட்டுமில்ல அவார்டுகளும் பெற்றிருக்கிறோம். போன முறை நடந்த இதனால் சாதாரண செலவில் நாங்கள் ஒரு டொரண்டோ போலீஸ் ஒரு கொஞ்சம் பேரை தான் போடுவோம். அது நாங்கள் அவர்கள் ஒரு ரிக்வயர்மெண்ட் வைப்பார்கள். அதை தவிர நாங்கள் கூடுதலாக கொஞ்சம் போலீஸையும் போடுவோம். அந்த சேஃப்டி இதற்காக போடுவோம். போன முறை கடைசி ஒரு 2-3 நாளில் படுமோசமான பல எதிர்ப்புகள் வெளியே வந்த நேரத்தில் நாங்களாகவே போலீஸ் இதை கூட்டியிருந்தோம். டொரண்டோ போலீஸ் டியூட்டி ஆபீசர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கான கட்டணங்களை செய்து பெரும்பளவு செலவழிக்க வேண்டி வந்தது. அது கம்யூனிட்டியான இது ஒரு லாப நோக்கமற்ற முயற்சி. இதனால் லாபத்தை ஈட்ட முடியாது. ஃப்ரீ ஈவென்ட், லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் அது பணமாக வந்து முடியாது. ஏனென்றால் அது ஃப்ரீ ஈவென்ட். அதனால இது லாபம் ஊட்ட முடியாது. கவர்மெண்ட் ஃபண்டிங்கள் அந்த சப்போர்ட்டுகள் இருக்கிறபடியினாலதான் இதை செய்யக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த பெரும்பணம் போலீஸுக்கு செலவழிக்க வேண்டி வந்தால் இதனை செயற்படுத்துவது கடினமாக இருக்கும். மிகவும் பெரிய திருவிழாக்களாக நாங்கள் ஒரு உதாரணமாக ஸ்டார்ட் பண்றதுக்கு இருந்த டேஸ்ட் ஆஃப் டன்ஃபோர்த் கிரீக் கம்யூனிட்டி செய்யப்பட்ட சதாப்தங்களாக நடந்து வந்திருந்தது. போன வருடம் அதை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இதற்கான காஸ்டை ஹேண்டில் பண்ண இயலாது, அது இது பண்ண முடியாது, நிறுத்திவிட்டார்கள். இன்னும் பல திருவிழாக்கள் அதை நிறுத்த முடியாது என்று சொல்லி விட்டும் இருக்கிறார்கள். அதற்கான உதவிகளை சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பெற்றுத்தான் செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு பெரும் பணம் டொரண்டோ போலீஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் செலவிடும் பட்சத்தில் இதனை சிறப்பாக செய்ய முடியாது, செயற்படுத்த முடியாமலே போகலாம். இனிமேலும் அப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும் பொழுது இதை திருப்பி ஒரு கொண்டு வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். என்ற இவ்வளவு இதை சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒரு கண்டிஷனாக வைப்பார்கள். இவ்வளவு போலீஸ் வேணும், யார் செய்தாலும் தமிழ் கம்யூனிட்டியில இப்படியான இது நடந்தால் வைப்பார்கள். அதனால இது அப்படி ஒரு சம்பாதிமங்களும் இதுவரைக்கும் 9 வருடம் ஒன்றுமே நடைபெறவில்லை, நடைபெறவில்லை. இந்த முறை எல்லாரும் சேர்ந்து இதை சிறப்பாக செய்து இதை 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். எங்கள் அடுத்த சந்ததிகளுக்கு இது எடுத்து செல்லப்பட வேண்டும். அதாவது இந்த அண்மையிலே நடைபெற்ற இந்த மீடியாவுக்கான கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது. அந்த மீடியா கான்ஃபரன்ஸ்லே இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியவர்களை சற்று குறைவாக யாரோ பேசியதாக தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி அதில் எந்தவித உண்மைகளும் இல்லை. அதன் ஃபுல் ரெக்கார்டிங் அதை நாங்கள் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணியும் இருந்தோம். வேறு ஆட்களும் ஸ்ட்ரீம் பண்ணி இருந்தார்கள். உத்தியோகபூர்வமாக கனடிய தமிழர் பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்தின நானும் ஒருவராக இருந்தேன். தமிழர் பேரவையின் தலைவரும் ஆலோசகரும் இருந்தார்கள். நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் வாசிச்சிருந்தோம். அதை பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணியும் இருக்கிறோம் ஃபுல்லாக. அதில் நாங்கள் அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. அதில் வந்திருந்த ஊடகவியலாளர்கள் சிலருக்கு இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதில் சில கோபத்தில் சிலர் கதைத்திருந்திருக்கலாம். அதற்கும் கனடிய தமிழர் பேரவைக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஏன்னா பலர் கனடிய தமிழர் பேரவையால் தான் தெரிவிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். எனவே அங்கு வந்திருந்த ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்பவர்களால் தான் அந்த வார்த்தைகள் உபயோகப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே அது அந்த உண்மையை உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவும் போறதில்லை. அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வாக்குவாதங்களில் சொல்லப்பட்டிருக்கலாம். இப்பொழுது 10 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு சென்ற வருடம் குழப்பமானது. எனவே இந்த வணிக நிலையங்கள் அமைப்பவர்கள் அல்லது சேவைகளை வழங்குபவர்கள் சற்று தயங்குவது போல் தெரிகிறது. அங்கு அதற்கான
இடங்களை எடுப்பதற்கு அதற்கான பதிவுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டீர்களா? பதிவுகள் வந்திருக்கின்றனவா? ஆம், பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக நடைபெறும் என்று நம்புகிறோம் அடுத்தடுத்த வாரங்களில். ஆம், இந்த கடைசி 9 வருடங்களில் தமிழ் வணிகர்களாம் கூட இதில் 95% தமிழ் வணிகர்களாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் பெரும் இதையும் ஈட்டியிருந்தார்கள். பணமே ஈட்டி எங்களுக்கு சந்தோஷத்தை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. போன முறை சனங்கள் கொண்டதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், அதனால சில தயக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நல்லதை நடக்கும் இந்த முறை அப்படியே தொடர்ச்சியாக இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்காது என்று நம்புகிறோம். அதற்கான பெரும்பாலான முயற்சிகளை செய்து வருகிறோம். அதில் பேச வேண்டியவர்கள் கண்ணுக்கு தெரியாத போடுறவர்களை எங்களுக்கு தெரியாத அவர்களுக்கு யாரோடையும் பேச தயாரா இருக்கிறோம். நாங்கள் ஆபீஸ் வச்சிருக்கிறோம், வருஷமாக ஆபீஸ் வச்சு நடத்தி வருகிறோம். யாரோடையும் பேச தயாரா இருக்கோம், விளக்கங்கள் அளிக்க தயாரா இருக்கிறோம், செப்பட தயாரா இருக்கிறோம். ஸோ யாராருக்கும் வித்தியாசமான கருத்துக்கள் இருப்பின் எங்களை தொடர்பு கொண்டு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இந்த நிகழ்வு முன்பதாக, இந்த நிகழ்வுக்கு முன்பதாக நீங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பு அல்லது மக்களை சந்திக்கின்ற ஏற்பாடுகளை ஏதாவது செய்திருக்கிறீர்களா அல்லது அப்படி செய்ய போகிறீர்களா? வேறு ஏதாவது ஓப்பனிங் செரிமனியோ வேறு ஏதாவது நிகழ்ச்சியை செய்யலாம். நாங்கள் இன்னும் முடிவுகளை அதற்கு எடுத்ததில்லை. ஆல்ரெடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை செய்திருக்கிறோம். ஆனால் வேற மீடியாக்களில் பேசுவோம். இதை பற்றின கூட விவரங்களை வரும் வாரங்களில் மீடியாக்களிலும் இதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். அதாவது பொதுவாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது வந்து உலகம் பூராவுமே பெருமையாக பேசிக் கொள்ளப்படுது. தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழாவாக புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு பிரதான ஒரு தெருவை வழிமறித்து 2 நாட்கள், கிட்டத்தட்ட 3 நாட்கள், வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து இந்த விழா நடைபெறுகிறது என்று பெருமையாக உலகம் பூராவுமே பேசிக் கொள்ளப்பட்டது. அப்படியான ஒரு நிகழ்வு சென்ற வருடம் ஒரு அசம்பாவிதம் காரணமாக நடைபெறாமல் இருந்தது. எனவே இந்த வருடம் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அனைத்து தமிழ் மக்களுமே விரும்புகிறார்கள். பொதுவாகவே எல்லா இடங்களிலுமே பேசிக்கொள்ள பொழுது இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றாக சேர்வதற்கான, தமிழர்கள் ஒன்றாக சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அந்த வீதியிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற ஒரு இடமாகத்தான் அந்த இடம் அமைகின்றது. எனவே அப்படியான நிகழ்வு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். சென்ற முறை பல மக்கள் கவலையிட்டுக் கொண்டிருந்தார்கள், இந்த நிகழ்வு நடைபெறவில்லையே, இந்த நிகழ்வு அப்படின்னா இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பே இதை பற்றி தீர்த்து இந்த நிகழ்வை நடைபெறாமல் செய்திருக்கலாம் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். எனவே இந்த நிகழ்வு இந்த வருடம் நடைபெற வேண்டும் என்ற அக்கறையில் தான் அந்த மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன். இந்த நிகழ்வு நிச்சயமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதால் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இதற்கான ஆன முயற்சிகளை கனடிய தமிழ் பேரவை எடுத்து கொண்டிருக்கிறதா? நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். போன முறைக்கு முதலும் நாங்கள் அதற்கான விளக்கங்கள், அதற்கான மனஸ்தாபங்களுக்கான விளக்கங்கள், அதற்கான நாங்கள் விட்டிருக்கின்ற பிழை இருந்திருந்தால் அதற்கான மன்னிப்புகள் எல்லாம் கோரியிருந்தோம். ஆனாலும் அப்படியான ஒன்று நடந்து விட்டது. இதை போன முறை நடந்த சில அசம்பாவிதங்கள் பலரை காயப்படுத்தி இருந்தது. பல அசௌரியங்களை தன்னார்வ தொண்டர்கள் மத்தியிலும் கலைஞர்கள் மத்தியில் வந்து பார்க்க வேண்டிய முதியவர்கள், சிறுவர்கள் எல்லார் மத்தியிலும் ஒரு காயங்களை ஏற்படுத்தது. வணிகம் செய்ய வந்தது வணிகர்கள் மட்டுமில்லை, இந்த திருவிழாவில் பலர் பலனடைகிறார்கள். வணிகர்கள் மட்டுமில்லை, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் ஒரு சுழற்சி முறையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். அது மெயின் ஸ்ட்ரீம் சேரிட்டபிளாக இருக்கட்டும், ஊரில் செய்யப்படும் தாயத்தில் செய்யப்படும் இதெல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் சந்தர்ப்பமும் கொடுக்கிறோம். தாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு கழிவு வழியில் சாவடிகளுக்கு இடம் கொடுக்கிறோம். அங்கே இருக்கிற பிசினஸஸ், தாயத்தில் இருக்கும் சேம்பர்ஸ் பிசினஸஸ், அவர்களுக்கு இலவசமான இதையும் கொடுக்கிறோம், அவர்களின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொமோட் பண்றதுக்கு. அப்படி பல பேர் இதால கலைஞர்கள் மட்டுமில்லை, தன்னார்வ தொண்டர்களும், இளைய தன்னார்வ தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் அவர்கள் வாலண்டியர்ஸ் அதில் இப்படி பல விதமான நன்மைகளை இது பண்றது. அது மட்டும் இல்லை, இது பல காலமா நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா செய்து வந்திருக்கீங்க. வெளிநாடுகள் இருந்தும் பலர் வருகிறார்கள். டொரண்டோ, GTA பகுதிகள் மட்டுமில்லை, மான்ட்ரியால், வான்கூவர் மாதிரியான இடங்களில் இருந்தும் இந்த நாளை குறித்து வைத்து வருகிறார்கள். இது மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கோர் அமெரிக்காவில் இருந்தும் வருகிறார்கள்.
வருகை கூடி வந்திருக்கிறது. தமிழர்கள் அங்கே எல்லாரும் பிறந்து இருக்கிறார்கள், ஆமா. வேறு நகரங்களில் இருக்கிறார்கள். அவர்களும் இதில் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். எல்லாரும் கூடுமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லை, யூரோப்பில் இருந்தும் கூட, இலங்கை இந்தியாவில் இருந்தும் கூட வருவதை அவதானித்திருக்கிறோம். அத்துடன் இந்த கலைஞர்களுக்கும் தாயகத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு கூட இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு மாலான முயற்சிகளை செய்திருக்கிறோம். வெற்றிகளை சில நேரங்களில் விசா கிடைப்பதில்லை, அப்படியான வெற்றிகளையும் அடைந்திருக்கிறோம். எல்லா நாடுகள், தமிழ் பேசுகிற எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களையும் கொண்டு வர வேண்டும், அங்க இருக்கிற கலைஞர்களை கொண்டு வந்து இது பண்ண வேண்டும். பல தசாப்தங்களுக்கு இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றுதான் எங்களது கனவு. இதில் எல்லாருடைய ஐடியாக்களையும் உள்வாங்க தயாராக இருக்கிறோம். தாயகத்துக்கும் இதால எளிமான வழியில் உதவுவதற்கு முயற்சிகளை செய்கிறோம். அதற்கான ஐடியாக்களையும் உள்வாங்குறதுக்கு இதிலே இந்த நிகழ்விலே 2 நாட்களுமே வணிக நிலையங்களை அமைப்பதாக இருக்கலாம், அல்லது சேவை நிலையங்களை அமைப்பதாக இருந்தால் உங்களோட எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? தொலைபேசி இலக்கம் இருக்கிறதா அல்லது இணையதளம் மூலமாக? tamilfest.ca என்ற இணையதளம் இருக்கிறது. அது இல்லாட்டில் இமெயில் என்றால் info@canadiantamilcongress.ca, இல்லாட்டி tamilfest@canadiantamilcongress.ca, இல்லாட்டி எங்கள் தொலைபேசி எண் 416-240-0078 416-240-0078 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி எங்களோட காரியாலயம் மார்னிங் சைடில் ஷெப்பர்ட் சந்திப்படையில் இருக்கிறது. 1345 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 6 என்ற முகவரியில் இருக்கிறது. அதில் வந்து அவர்கள் பதிவுகளை செய்யலாம். எனவே இந்த நிகழ்வு திறம்பட நடைபெற வேண்டும். இந்த பிரதான ஊடகங்கள் எந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் செய்கிற இது பெருமுதவி. நீங்கள் அதுக்கான விளக்கங்கள் பல பேருக்கு ஒரு குழப்பமான சில கருத்துக்கள் பெருமையாகப்படுகிறது. சிலது வந்து இதில் எந்தவித உண்மைகளும் இல்லை. என்னுடைய இலங்கை அரசாங்கத்தின் தொடர்பென்றோ ராஜபக்ச சொன்ன எந்த வித உறவும் இல்லை. கனடிய தமிழர்கள் 25 வருடங்களாக 22 வருடங்களாக பூர்த்தி செய்ய போகிறது. இதில் நாங்கள் பல திட்டங்கள் செய்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தின் தடைகளை கொண்டு வருவதற்கும் அந்த போர்க்குற்றம் செய்த இவர்களுக்கு தடைகளை கொண்டதற்கு முன்னின்று உழைச்சிருக்கிறோம். அதுக்கான நாங்கள் உரிமை கூட கோருவோம் அந்த இதை செய்ததற்கு. அதனால் அந்த மாதிரியான இதுகளுக்கு எந்த வித உண்மைகளும் இல்லை. அந்த ஒரு படம் ஒன்று மஹிந்த ராஜபக்சவுடன் எடுக்கப்பட்ட ஹிமாலயா டிக்ளரேஷன் என்று இமாலய பிரகடனம் சம்பந்தப்பட்ட ஒரு படத்தில் இருந்தது. அதை பிழை என்றது முழுமையாக உணர்ந்து அதனை நாங்கள் மன்னிப்பும் கோரியிருந்தோம். அதனை திருப்ப சொல்லி உள்நோக்கம் கொண்டதாக தான் தெரிகிறது. ஆனாலும் அது பல பேரை காயப்படுத்தி இருக்கும். நிச்சயமாக அது உணர்ந்துதான் நாங்கள் அதுக்கு மன்னிப்பு பல முறை கேட்டிருக்கிறோம். அந்த சந்ததை அதற்காக இலங்கை அரசாங்கத்திடம் தொடர்போ மஹிந்த ராஜபக்சனுடன் தொடர்போ என்றது முழுமையான விஷமத்தனமான பிரச்சாரம் மட்டுமே. அந்த விடயங்களை வெளியால கொண்டு வரதுக்கு உதவ வேண்டும். அது மட்டுக்கும் இல்லை, இந்த தமிழர் திருவிழா பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் அடுத்த சந்தைகளுக்கு கொண்டு கடத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வேண்டும். ஏதாவது கன்சர்ன்ஸ்கள் இருப்பதாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பொறுப்பான ஒரு அமைப்பாக கேட்டு அதற்கான மாற்றங்களோ அதற்கான நியாயமான ஒரு கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை கேட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆமாம், அனைத்து தமிழ் மக்களின் ஆதரவோடும் இந்த ஊடகங்களின் ஆதரவோடும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் கூட. எனவே அதற்கான தீர்வுகளை நீங்கள் பெற்று இந்த நிகழ்வை திறம்பட நடத்த வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். சிஎம்ஆர் நேயர்களுக்காக ஏதாவது புதிய தகவல்கள் அல்லது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, எல்லா தமிழ் மக்கள் கனடிய தமிழ் மக்கள் எல்லாரையும் வந்து அவர்கள் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இதை சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு வேண்டும் என்றும் அது அவர்கள் கடமையும் தான். இது எங்கள் தமிழை பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வு. அதில் பங்கு பெற்று வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். நன்றி. இந்த வேளையிலே இணைந்து கொண்டு அந்த தரவுகளை தந்தமைக்கு நாங்கள் இன்னொரு பொழுதிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.